கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி மனுக்கள் மீது வரும் 14ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். வழக்கின் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தேடி விடுக்காமல் தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தரப்பில் கூடுதலாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்களில் நீதிமன்ற உத்தரவின்படி அசல் வங்கி செலான்களை ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். அதே போல கடந்த 2012 முதல் 22 வரை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய காலத்தில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைசியா வங்கிகளில் பணிபுரிந்த ஊழியர்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என்றும் 2016 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவியின் பெயர்களில் டெபாசிட் செய்தவர்களுடைய பான் கார்டு விவரங்களை தெரிவிக்க வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுக்களில் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடிய நடைமுறையை தவிர்க்கும் வகையில வேண்டும் என்று இந்த மனுக்கள் தாமதப்படுத்தக்கூடிய நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யக்கூடிய நிலையில இந்த வழக்கை அந்த மனுக்களை தாக்கல் செய்திருப்பது இந்த ஏற்புடையது அல்ல என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உத்தரவை ஜூன் 14ஆம் தேதி பிறப்பிப்பதாக அறிவித்திருக்கிறார். நன்றி சுரேஷ். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.